Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது hand embroidery. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு சின்ன மோட்டிஃப் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் silk thread தான் யூஸ் பண்ண போகிறேன். silk thread வச்சு நம்ம இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டிச் பார்த்துருக்கோம், ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டிச்சை நம்ம போட்டுடலாம். அடுத்து புதுசாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஹேரிபோன் ஸ்டிச்சும். இப்போ நம்ம நீடில் நூலை நான் சிங்கிள் நூல் தான் கோர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு நல்லா மெல்லிஸாக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு நூல் கோர்த்து நான் கீழே நாட் போட்டுட்டேன். ஸோ எனக்கு டபுள் நூல் இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ அந்த டபுள் நூலில் இப்போ நான் ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் நூலை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டு அப்புறம் ஒரு சின்ன பேட்ச் குத்தி வெளியே எடுத்து அப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி குத்திகிட்டே வரணும். ஒரே சைடு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்டெம் ஸ்டிச் வீடியோ. ஸோ இங்கே குத்தி பக்கத்துலேயே எடுத்துடணும். அவ்வளோதான். திருப்பி கையில் பிடிச்சிட்டு குத்தி அந்த நூலுக்கு வெளியவே எடுத்துடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு வந்துடுறோம். ஏற்கனவே நான் தச்ச நூலை தாண்டி போகாது. இந்த மாதிரி இந்த பிங்க் பெட்டல், அந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம பிங்க் கலரில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுடலாம். அந்த டிப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி கீழே போகணும்னு அவசியம் இல்லை. டிப்போட ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம கீழே நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஆரியில் தான் அப்படி உங்களுக்கு நீங்கள் நாட் போட்டுட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போய்க்கலாம். நூல் டிஸ்டர்ப் ஆகாது. அது மாதிரி டிப்பில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதனால் அந்த டிப்பை நான் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் வேணால் ஃப்ரெஞ்ச் நாட் வேண்டாம், பீடு வச்சா இன்னும் கிராண்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீடு கூட வச்சுக்கலாம். பீடு வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே முடிக்கும் போதே ஒரு பீடு அதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட் இன்னொரு கலரில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுனால நான் இப்போ அந்த இடத்த விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ நான் க்ரீன் அந்த பூவோட பக்கத்தில் வர அந்த தண்டுலையும் நான் க்ரீன் கலரில் ஹேரிபோன் போட்டிருக்கேன். ஸ்டெம் ஸ்டிச் இந்த தண்டுக்கும் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹேரிபோன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு நூலை வெளியே எடுத்துக்கோங்க. 2 லைன் இருக்கும் இல்லையா, அந்த 2 லைனில் டாப் லைனில் சின்னதாக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பி கீழே இருக்க பாட்டம் லைனில் ஒரு சின்ன ரன்னிங் ஸ்டிச் மாதிரி குட்டியாக கொடுத்து எடுத்துக்கணும். திருப்பி மேல் ஸ்டிச்சில் குட்டியாக கொடுத்து எடுக்கணும். ஸோ இப்போ இது நம்ம ஒரு லைனில் போடுறதுக்கு பதில் எக்ஸ் மாதிரி 2 லைன்லேயும் நம்ம போட போகிறோம், குட்டி குட்டியாக. ஸோ எந்த நூலுக்கு உள்ளேயும் வெளியவும் போகாது. ஏற்கனவே தைச்சதுக்கு வெளியே தான், ஆனால் குட்டி குட்டி பேட்சாக நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். மேலே ஒரு தடவை குட்டியாக எடுத்துகிட்டு வரணும், கீழே ஒரு தடவை குட்டியாக எடுத்துகிட்டு வரணும். அந்த 2 லைனை கவர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்போ குட்டியாக நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு எக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கிடைக்கும். இது முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சு அது எதையுமே டிஸ்டர்ப் ஆகாது. இந்த மாதிரி எக்ஸாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஃபில்லிங் மாதிரி ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதை நான் ஃபில் பண்ணுறதுக்காக இதை நான் போட்டுட்ருக்கேன். லீஃப்லேயும் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியும் நம்ம பார்க்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியை நம்ம டச் பண்ணோன்னா அது கிட்டத்தட்ட 100-200 ஸ்டிச்சஸ்க்கு மேலே நம்ம வேரியேஷன்ஸ் காமிக்க முடியும். ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும். தனித்தனியாக நம்ம டிசைன்ஸ் போட முடியும். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் 1-2 மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, பின்னாடி பழைய ஸ்டிச்சே திருப்பி உங்களுக்கு கொண்டு வர மாதிரி தான் போட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன். அப்போ தான் இப்போ நம்ம ஸ்டெம்மை 2 தடவை 3 தடவை போட ஸ்டெம் ரொம்ப நீட்டாக வரும். ஏன்னா ஸ்டெம் எப்படி இருக்குன்னா நல்லா சுருட்டி வரும், பிசுறு இருக்கக்கூடாது. இப்போ கீழே இருக்க அந்த ஹேரிபோன் முடிச்சாச்சு. இப்போ நான் எல்லோ கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 த்ரெட்டை கோர்த்து 6 த்ரெட்டாக நாட் போட்டு வச்சுருக்கேன்.
இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். நான் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் போடுறதுனால கொஞ்சம் கீழே வச்சு மேலே வச்சு நான் போடுறேன். அடுத்த தடவை நான் ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணிடுவேன் உங்களுக்கு போடுறப்போ. ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கையில் சுற்றும் போது கொஞ்சம் கீழே வச்சு சுற்றுறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஊசியை வந்து வெளியே எடுத்துட்டு இப்போ ஒரு தடவை நான் சுற்றி காமிக்கிறேன். ஒரு தடவை சுற்றி அதே இடத்துல நான் உள்ளே விட்றேன். உள்ளே விட்டால் ஒரு நாட் வரும். இந்த த்ரெட் 6 த்ரெட் இருக்கனால கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே போகும்போது சிக்கு இல்லாமல் கீழே இறங்கும். இப்போ ஒரு தடவை சுற்றினப்போ முடிச்சு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து 3 தடவை சுற்றி காமிக்கிறேன். நான் ஆக்சுவலாக 3 தடவை தான் நான் சுற்ற போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை சுற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு தடவை சுற்றியிருக்கேன். இப்போ 3 தடவை சுற்றி அதே இடத்துல குத்திட்டேன். பிடிச்சி இழுக்கிறேன். எல்லா த்ரெட்டும் உங்களுக்கு நீட்டாக வரணும். அப்போ தான் வந்து மொட்டு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாட் போட வேண்டாம். அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தடுத்த இடத்துக்கு. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு மெத்தடு. அங்கங்கே நாட் போட்டு கொண்டு வர வேண்டாம். ஆரி இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும். ஏன்னா கீழே நூலை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வந்து அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் அடுத்தடுத்த இடத்துல போயிட்டு 3 தடவை சுற்றி அதே இடத்துல குத்தி பிடிச்சி வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே மேலே இருக்க நூலை கையில் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அதேமாரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஃபஸ்ட்டு தடவை போடுறவங்க ரொம்ப லென்த்தியாக நூல் எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிக்காகும். அதுவும் வந்து சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப சிக்காகும். ஃபஸ்ட்டு பழகிறவங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா அது வந்து சாஃப்டாக வெளியே வரும். சிக்க ஆகாது, நூல் பிரியாது அந்த ஸ்டாண்ட்ஸு. நம்ம இது வந்து 6 த்ரெட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்போ நூல் ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டு. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பீடுக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஹேண்ட் எம்ப்ராய்டரியோட ஸ்டிச்சு. இப்போ ஆரியில் எல்லாருமே ஃப்ரெஞ்ச் நாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போடுற ஸ்டிச்சு தான். இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். நீங்கள் அதில் போட்டு பழகிட்டு சில்க் த்ரெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் பக்கத்தில் இருக்காங்க 2 காம்பில் இருந்து வரதையும் ஒரு சின்ன மொட்டு மாதிரி போடுறதுக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டுட்டேன். ஸோ இது நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த டிசைனை. இந்த மாதிரி டிசைன் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு சுடிதாரில் போட முடியும். ஒரு சின்ன பேட்ச் அதை அப்படியே நீங்கள் வந்து நெக் சைடில் இல்லை சிங்கிளாக ஒரு ட்ரிபிளாக ஷோல்டர்லேருந்து கீழே இறங்குற மாதிரி எப்படி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக நம்ம சுடிதாரை கவர் பண்ணிட முடியும். ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 1 hour தான் ஆச்சு இது போட்டு முடிக்கிறதுக்கு. இந்த சுடிதாரில் நீங்கள் அங்கங்கே போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours, அதாவது நீங்கள் எத்தனை போடுறீங்க. இப்போ இது ஒன்று போடுறதுக்கு 1 hour ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 hours 7 hours நீங்கள் வந்து ஒரு சுடிதாரை முடிச்சிடலாம். இப்போ அந்த சென்டரை நான் வந்து க்ளூ வச்சு ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே வேணும்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டே நீங்கள் கொஞ்சம் அடர்த்தியாக ஒரு 3-4 ஃப்ரெஞ்ச் நாட் அங்கே போட்டுக்கிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் தெரியட்டும், நல்லா அழகாக தெரியட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டோன் ஓட்டினேன். நம்ம சுடிதாரில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருந்தாலும் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வர வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.